பாலாஜி ஜாமீன் மனு மீதான பதில் மனு தாக்கலை செய்திருக்கிறது அமலாக்கத்துறை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவதற்கு அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இப்ப என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு இந்த ஜாமீனுக்கான எதிர்ப்பை அமலாக்கத்துறை பதிவு செய்கிறது? கண்டிப்பாக, அதாவது செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் 3 முறை ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் அந்த நிராகரித்தது. மீண்டும் உயர்நீதிமன்றம் ஒரு முறை அவருடைய மனு தள்ளுபடி செய்தது. தற்போது 2வது முறையாக ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு தான் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு பிறகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வர உள்ளது. இதற்கிடையில் தான் தற்போது இந்த ஜாமீன் அவருக்கு வழங்கக்கூடாது என்று தெரிவித்து அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பதில் மனுவினுடைய விவரங்களை பார்க்கும்போது, அதாவது செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆரம்ப கட்ட ஆதாரங்கள் இருப்பதாக ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் தெளிவாக தெரிவித்து விட்டது. ஆவணங்களை திருத்தியதாக செந்தில் பாலாஜி தரப்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள், குற்றச்சாட்டுகள் முழுமையாக தவறானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் விசாரணை உடனடியாக தொடங்க அமலாக்கத்துறை தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த விசாரணை தொடங்குவதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த ஜாமீன் மனு விசாரிப்பதற்கு பதிலாக அந்த விசாரணை நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இந்த உயர்நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த கால தாமதம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அடிப்படையாக கொண்டே இதுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. அதே போல இந்த ஒரே காரணம், அதாவது ஏற்கனவே அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் கேட்டிருந்தார். அதன் பிறகு அவருக்கு எதிரான அந்த புகாரில் அந்த குற்றச்சாட்டுகள் திருத்தப்பட்டதாக, அந்த குற்றச்சாட்டுகள் புகார்கள் திருத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு தெரிவித்தார். எனவே ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுகளை, இந்த வாதங்களை கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது, நிராகரித்துவிட்டது. எனவே அதே காரணங்களுக்காக உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு விஷயம் தெரிவித்திருக்கிறது. அதே போல அவருடைய சகோதரர் அசோக்குமார் இதுவரைக்கும் தலைமறையாக உள்ளார். எனவே அவர் கைது செய்வதற்கு முன்னதாக இவருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளது. என ஜாமீன் வழங்கக்கூடாது என்றுதான் தற்போது பதில் மனுவில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு இன்று பிற்பகல் மீண்டும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வர உள்ளது. செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு மீது அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.